அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தக்ஷாயன காலம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது 15/10/2024 அன்று திரியோதசி திதி, பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் குரு பகவான் ரிஷபராசியிலேயே வக்ரகதி அடைகின்றார். குரு பார்க்க கோடி நன்மை, குரு அருள் இருந்தால்தான் திருவருளை பெற முடியும் என்பார்கள். குருவே சகலத்துக்கும் ஆதாரமாக திகழ்பவர். குருவின் பார்வைப்பட்டாலே சகலமும் நமக்கு கிடைத்து அருளும். அதனால்தான் மற்ற தெய்வங்களை எப்படி வழிபட்டாலும் குரு பகவானை மட்டும் நேருக்கு நேராக நின்று வணங்க சொல்லி அறிவுறுத்துகின்றார்கள். தேவ குருவான பிரகஸ்பதி சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற்று கிரகங்களில் ஒருவராக இடம் பிடித்தார். நவ கிரகங்களில் குரு பகவான் எனும் பெயர் பெற்றார். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எல்லாம் அருள்மழை பொழிகின்றார். குருவின் பார்வை, குருவின் யோகம், குருவின் ஆசி இருந்தால்தான் திருமண யோகம் கைகூடும். நம்மில் பலருக்கு குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. நவக்கிரக வரிசையில் வடக்கு பார்த்து அமர்ந்திருப்பவர் குரு பகவான். சிவாலயத்தில் தெற்கு நோக்கி சின்ன முத்திரை காட்டி அமர்ந்திருப்பவர் தட்சிணாமூர்த்தி. இருவருமே ஞானத்தை அருளும் கடவுள் என்றாலும் வித்தியாசத்தை உணர்ந்து அவரவருக்குரிய மந்திரம் சொல்லி வழிபட்டால்தான் பரிபூரண அருள் கிடைக்கும். கடந்த 1/5/2024 அன்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியானார். இந்த நிலையில் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி, அதாவது 15/10/2024 அன்று தேவகுருவான குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு ரிஷபராசியிலேயே வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ர நிலை என்பது ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை குறிக்கிறது. பொதுவாக கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை, ஆனால் பின்னோக்கி செல்வது போல வக்ர நிலை ஏற்படுகின்றது. இப்படி வக்ரகதி நிலை அடையும் போது ஒரு கிரகம் தான் கொடுக்க வேண்டிய பலனுக்கு அப்படியே எதிராக கொடுக்க நேரிடும். அதாவது சுப கிரகம் நன்மை செய்வதற்கு பதிலாக கெடு பலன்களை கொடுக்கும், அல்லது எந்த பலனும் தராமல் போகும். அசுப கிரகங்கள் நல்ல பலன்களை கூட தரும். இதில் ராகு கேது நிழல் கிரகங்களுக்கு மட்டும் வக்ரகதியை தவிர நேர்கதியே கிடையாது. அதே சமயம் சூரியன் மற்றும் சந்திர கிரகங்களுக்கு வக்ரகதி கிடையாது. இந்த குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதி அடைவதால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, அக்டோபர் 15 முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் வக்ரமடைகின்றார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரமடைகின்றார். இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேது, 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு, 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவானும் வக்ர பெற்று சஞ்சரிக்கின்றார். குரு பகவான் 4 மாத காலங்கள் வக்ரகதியில் இருப்பார். இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு இந்த நேரத்தில் யாருக்கும் எந்த வாக்குறுதியையும் கொடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு எதிராக செல்லலாம். கோபம் அதிகரிக்கும். வாயை கொடுத்து மாட்ட வேண்டாம். சண்டைக்கு செல்ல வேண்டாம். யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம். யோசித்து முடிவெடுங்கள். மாணவர்களுக்கு படிப்பில் சுணக்கம் ஏற்படலாம். மனநலனில் பிரச்சனை ஏற்படலாம். உங்களிடம் இதுவரை கடன் வாங்கி கொடுக்காதவர்கள் உடனே கடனை கொடுத்து விடுவார்கள். லாட்டரி அடிக்கும் யோகங்களும் உண்டு. பிசினஸ் மூலம் திடீரென அதீத லாபம் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. மாத ஊதியம் பெறும் நபர்களுக்கு திடீரென 2-3 மடங்கு சம்பளம் உயரும் வாய்ப்புகளும் உண்டு. அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் பதவி காலியாகும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. உங்கள் வேலையில் நல்ல கவனத்துடன் இருக்கவும், இல்லை என்றால் வேலை போகும் ஆபத்தும் உள்ளது. நிலம் வீடும் வாங்கும் பொழுது ஆவணங்களை சரிபார்க்கவும். விவகாரம் உள்ள நிலங்களை வாங்க வேண்டாம். ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி தனித்தனியாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. சிலருக்கு விவாகரத்து செய்ய வேண்டிய மோசமான சூழல் கூட ஏற்பட்டது. இன்னும் சில மேஷராசி அன்பர்களுக்கு கடுமையான கடன் நிலவி வந்தது. நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை என்ற நிலை இருந்தது. தொழில் வளர்ச்சி, சொத்து வளர்ச்சி கொடுக்கும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்த்து பின்னர் நல்ல பலனை கொடுப்பார். ஆரோக்கியத்திலும் குடும்பத்திலும் சிரமங்களை ஏற்படுத்தினாலும் தலைக்கு வந்தது எல்லாம் தலைப்பாகையோடு சென்றுவிடும். திருமண வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகள் சரியாகும். இத்தனை காலம் மன வாழ்க்கையில் நிலவிய மோதல்கள் முடிவிற்கு வரும். மீண்டும் கணவன் மனைவி ஒன்றாக வாழும் வாய்ப்பு கிடைக்கும். மோசமான பொருளாதார நிலை சூழ்நிலை கழுத்தை நெரிக்கும். கடன், குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனை என்று பல பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்படும். 2வது குழந்தை
குழந்தைக்கு முயல்பவர்களுக்கு இரண்டாவது குழந்தையும் கிடைக்கும். திருமணம் கைகூடும். இத்தனை காலம் பல வரங்களை தேடி இருப்பீர்கள். ஏதாவது ஒரு பெண் அல்லது ஆண் அமையாதா என்று பார்த்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் தேடாமலேயே உங்களுக்கு திருமணம் கைகூடும். மேலும் ராகு விரயஸ்தானத்திலும் கேது சத்ருஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் இந்த நிலையில் உங்கள் நட்சத்திரநாதன் கேதுவால் செல்வாக்கு உயரும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். இழுபறியாக இருந்த வாழ்க்கை சாதகமாகும். மறைமுக தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவார்கள். படிப்பை முடித்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். தொழிலில் தடைகள் விலகும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். உற்பத்தியில் இருந்த தடை விலகும். தொழிலை விரிவு செய்வீர்கள். விற்பனை அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் தரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வரும். பணியாளர்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க பெறுவீர்கள். திறமைக்கு ஏற்ப பொறுப்பு கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். நீண்ட நாளாக தடைபட்ட பதவி உயர்வு இந்த காலத்தில் வரும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும். உடலில் இருந்த சங்கடம் விலகும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். மாங்கல்யஸ்தானத்திற்கு குரு பார்வை இருப்பதால் கணவரின் உடல்நிலை சீராகும். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். மாணவர்களை பொறுத்தவரை வாக்குஸ்தானமான 2இல் குரு வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். வெளிநாட்டில் கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைக்கும். உடல்நலத்தை பொறுத்தவரையில் அஷ்டமஸ்தானத்தை சனி பார்ப்பதால் உடல் நலக்குறைவு ஆளாகி இருப்பீர்கள். இந்த நிலையில் குரு பார்வை ரோக ஆயுள் ஸ்தானத்திற்கு உண்டாவதால் அவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கவும். ஏகாதசி நாட்களில் விரதம் இருங்கள். அமாவாசை என்று முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள். நிதிநிலையில் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க மகா விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜை செய்யுங்கள். ஆலங்குடி அல்லது சீரடி சாய்பாபா கோவில் சென்று வாருங்கள். காளகஸ்தி அல்லது வேறு எந்த ராகுஸ்தலத்திற்கும் நீங்கள் செல்லலாம். லலிதா சகஸ்கர நாமம் கேளுங்கள். எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெற சுதர்சன மகா மந்திரத்தை கேளுங்கள். கோவில்கள் கட்டுவதற்கும் மாணவர்களின் கல்வி செலவுக்கும் பணம் கொடுத்து உதவுங்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானின் வக்ரகதி காலம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.